ஹாய் ஹலோடா பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா இவ திருப்பியும் செக்ஸ் ஹஸ்பண்ட் கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு தான் நினைக்காதுங்க. நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்காண்டி தான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லைன்னா இன்னைக்கு நான் வீடியோ எதுவும் போடுற ஐடியாவில் இல்லை. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நான் சத்தியமாக பார்க்கல தெரியுமா. நான் அந்த கமெண்ட்டை எதையுமே பார்க்கல. ஏன்னா லாஸ்ட்டாக நான் ஹார்ட்லெஸ் கிங்கில் போட்டிருந்தேன் அந்த 9th எபிசோடில் எந்த ஒரு கமெண்ட்டையுமே நான் பார்க்கல. இன்னைக்கு தான் பார்த்தேன். ஒரு சிலர் என்கிட்ட டெலிகிராம் இல்லைக்கா நீங்கள் இதுலேயே அப்லோட் பண்ணுப்பா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு சத்தியமாக தெரியலடா. வேணா நான் அப்போ என்னோட மைண்ட் செட்லேயே இல்லை. நான் கமெண்ட் எதையுமே படிக்கலை. அதே மாதிரி எனக்கு ரேட்டிங் கொடுத்துருந்தீங்க. அப்புறம் ஒரு சில சிஸ்டர் நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே நான் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னுலாம் நினைக்கலடா. அப்போ என் மைண்டு சரியில்லை. அதனால தான் நான் வீடியோஸ் பக்கம் வரலை, சேனல் பக்கமே வரலை. சொல்லப்போனால் எனக்கு வாழ்கிறதுக்கு ஹோப்பே இல்லாமல் இருந்தேன். ஏன்னா வாழ்க்கையில் நான் அவ்வளோ அடிகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வாழ்கிறதுக்கு ஆசையே படாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் மைண்ட் செட் மாறி அப்புறம் தான் நான் வீடியோஸ்க்கு வந்தேன். அதனால தான் நான் கமெண்ட் எதையுமே பார்க்கல. உண்மையிலே சொல்லப்போனால் நான் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலடா. அதே மாதிரி எனக்கு அதிகமாக சேட்டிங்கில் பேசுறதுக்கு பிடிக்காது. நான் ஃபேஸ் பார்த்து எவ்வளோ வேணால் ஜாலியாக பேசுவேன். ஆனால் சேட்டிங்கில் அதிகமாக பேச மாட்டேன்டா. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உண்மையிலே நான் ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு, சரியா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு பர்த்டேன்னு இருந்துச்சு. பேர் தனலக்ஷ்மி, கரெக்டாக என்னன்னு தெரியல. ஆனால் ஐடியில் அந்த நேம் தான் போட்டிருந்துச்சு. அவங்க பார்க்க என் சிஸ்டர் மாதிரியே இருப்பாங்களா, அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நானும் அவங்க பர்த்டேக்கு வீடியோ போடல, ஸ்டோரிலாம் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஸ்டோரி போட முடியல. ஐ எம் ரியலி சாரி. அதுக்காண்டி நான் சாரி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ரேட்டிங் கொடுத்துருந்தீங்களா 4 ஸ்டார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் என்னோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. உண்மையிலே சொல்ல போனால் என் வாய்ஸ் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வேணா நான் எதிர்பார்க்கல எனக்கு அந்த இதில் இவ்வளோ கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா. அதில் ஒரு சிலர்லாம் உங்களோட ஃபீலிங்ஸாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுடா. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. உண்மையிலே சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ. உங்கள் எல்லாருமே நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல. இதெல்லாம் சாராங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு அழுவையாக வருதுடா, அழுவ வருது. வேணாம், இதுக்கு மேலே பேசினா நான் அழுதுருவேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம மூச்சுக்குட்டியை தான் காட்டாங்க. மூச்சுக்குட்டி தான் அது ரூம்ல அவ்வளோ ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்கு. இப்ப அப்படியே ஜான் தான் உள்ள வரான். இவன் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பதறிடுது. அவன் அப்படியே கிட்ட வரான். ஹே மூச்சி, உனக்கு என்ன எதுவும் ப்ராப்ளமா? காய்ச்சி வச்சு அடிக்குதா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பதறிக்கிட்டே அப்படியே கேட்கறான். அப்படியே ஜிம்னா பாக்குறான். எனக்கு ஒண்ணு இல்லை, நீ எதுக்கு இந்த பதற? அப்படியே அப்படி உட்காந்துருக்க? இல்லாட்டினா இன்னைக்கு ஜாப்க்கு போகணும்ல. நீ வேற சும்மா இருடா. என்னடா ஆச்சு சொல்றான். அது என்ன கேக்குற? எங்க காலேஜ்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் தானே கொடுத்துருக்காங்க, அதுக்கே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லடா, நான் சொல்றது முழுசா கேளுடா. சரி சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். மூச்சு அப்படியே எடுத்து அந்த ப்ராஜெக்ட தான் காட்டுறான். என்னடா நீங்க ஐடியாஸோட ஒர்க் பண்ண போறீங்களா? செம்மடா. இங்க பாத்தியா, அதுவும் ஃபேமஸான கேபாப்போட நீங்க ஒர்க் பண்ணீங்க. ப்ளீஸ் தான் எனக்கு ஆட்டோகிராஃப் பண்ணிட்டடா. நான் சொல்றத முழுசா கேளுடா. இங்க பாரு, அவங்களுக்கு இன்னும் 1 மந்த்ல கான்செப்ட் வருது. அதுக்கான காஸ்டியூமை நாங்க தான் டிசைன் பண்ணணுமா. ஆனா எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமா. அதனால நான் படிப்பை குவிட் பண்ணலான் இருக்கேன். நான் ஸ்டடி இங்க பண்ணாம நான் திருப்பி இந்தியாவுக்கு போலான் இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணிக்கிருக்க? இங்க பாரு, இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டி இங்க வந்தா தெரியுமில. உன் அண்ணன் எவ்வளவு கவலைப்பட்டான். இருந்தாலும் உன்னோட ட்ரீம் காண்டி அனுப்பி வச்சா நீ என்ன இப்ப பாதியில ஓடுறீங்கிற? ஜான் தான் ஜிம்னா சொல்றது பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது. அவன் அப்படியே ஜிம்னா தான் முறைச்சு பாக்குறான். ஆனா ஜிம்னா கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. இத ஜான் அப்படியே பாக்குறான். மோச்சி, நீ எதா இருந்தாலும் ஓப்பனா சொன்னாதான்டா எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு நீ இப்படி பாதியில போறேன் வைக்கிறேன்னா எனக்கு எப்படா புரியும்? நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிடா.
நம்மளோட ட்ரீம்காண்டி கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு காசுல அவங்க அனுப்பியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணோம்னா வச்சுக்கோ, கொஞ்சமாச்சும் நினைச்சு பாரு. இங்க பாருமோ, எனக்கு பிடிக்கலடா. அவங்க பாக்குற விதமே எனக்கு தப்பா தோணுதுடா. அவங்க இதெல்லாமே ஒரு பிளான் பண்ணி என்ன வேணும்னே அவங்க வர விட்டது மாதிரி இருக்கு. எனக்கு போக பிடிக்கலடா. இப்படி சொல்லிட்டு பிள்ளை அப்படியே அழுகுது. இது அப்படியே ஜான் பாக்குறான். என்னடா சொல்ற, எனக்கு புரியல அப்படிங்கும் போது ஜிம்னா நடந்ததுல இருந்து எல்லாத்தையுமே அப்படியே சொல்லுது. அவங்க அண்ணெல்லாம் அடிச்சது இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஜான் அப்படியே பாக்குறான். இங்க பாரு, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்காண்டியா நீ இவ்வளவு இது பண்ணிக்கிறக்க? எது சாதாரண விஷயம்? ஒரு பர்சனை பார்த்து கண்ணடிக்கிறது, லிப்ஸ பைட் பண்றது, அந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்க கிட்டே கொஸ்டின் கேக்குறது உனக்கு சாதாரண விஷயமா? இப்படி சொல்லும் போது ஜானும் உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறான். அவன் ஜிம்னா பார்த்து ஒண்ணு மட்டும் தான் சொல்றான். இங்க பாரு, இது உன் ட்ரீம் மட்டும் கிடையாது, உன் அண்ணனோட ட்ரீமும். அதுக்காண்டி நீ ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இதுல இருந்து பாதியில ஓட பாக்காது. இப்படி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு உள்ள எந்திரிச்சு போயிடுறான். ஜிமினாக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு பிடிக்கவே இல்லை. எவ்வளவு ஆசைப்பட்டு இங்க படிக்க வந்து கடைசியில இங்க இப்படிதான் நடக்குது. இப்படி சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கும் போதே இப்ப பார்த்தா அவன் போனுக்கு தான் ஒரு கால் வருது. அந்த கால் பார்த்தா சார்லி கிட்டதான் இருந்து வருது. உடனே பிள்ளை அப்படியே போன் அட்டென்ட் பண்ணுது. அவனுக்கு அழுகையா வருது. இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறான். சார்லி அந்த சைடு இருந்தா அவ்வளோ அழகா பேசிட்டு இருக்கான். ஏய் ஜிமினா, என்ன உனக்கு எல்லாமே ஓகே தானே? இன்னைக்கு வேற காலேஜ்ல உனக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி எல்லாமே சூப்பரா தானே இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இப்படி சார்லி பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா ஜிமினா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அவனோட கண்ணுல இருந்து மட்டும் அப்படியே கண்ணீர் நிக்காம வந்துருக்கு. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான். இங்க பாரு சார்லி, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் உனக்கு அப்புறமாட்டி கூப்பிடட்டுமா? நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்படி சொல்லும் போது சார்லி, சரி ஓகேடா, நீ போய் ரெஸ்ட் எடு, உனக்கு இதுவானதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் வச்சிடுறான். ஆனா சார்லிக்குமே அந்த பக்கத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணா இப்பெல்லாம் ஜிமினா சார்லி கிட்ட பேசுறதே கிடையாது. சார்லியே போன் அடிச்சாலும் இந்த மாதிரிதான் ஜிமினா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதை நினைக்கும் போது சார்லிக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப பார்த்தா ஃபேமிலி குரூப்ல இருந்தா கால் பண்றாங்க. எப்பவுமே ஜிமினா அந்த காலை அவாய்ட் பண்ணவே மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த காலை கட் பண்ணி விடுறான். திருப்பி திருப்பி அந்த கால் வந்துகிட்டே இருக்கு. இப்ப போன் அட்டென்ட் பண்ணி செம்ம கோவமா அப்படியே கத்துறான். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? இங்க என்ன ஒருத்தர் சும்மா வெட்டியா உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சானா? அவனுக்கு 1008 பிரச்சனை போய்க்கிருக்கு. அதை விட்டுட்டு சும்மா ஃபேமிலி கால் கடல போட்டுக்கு இருக்கீங்க. நீங்க அரட்டை அடிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சினா ஒழுங்கு மரியாதை போனை வச்சிருங்க அப்படி சொல்லிட்டு இவன் கத்துறான். ஆனா அந்த சைடு இருந்த அவங்க அண்ணனுக்கும் சரி, அக்காவுக்கும் சரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலில தான் சார்லியே இருந்திருப்பான். சார்லிக்கெல்லாம் அப்படியே மனசே இல்ல. அவனுக்கு அப்படியே ஹார்ட்டே பிரேக் ஆனது மாதிரி இருக்கு. அவங்க அண்ணனுக்கு அதுக்கு மேல இருக்கு. வேணா ஜிம்னா இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது, ஏன் இவன் இப்படிலாம் பேசான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க அப்படியே எல்லாருமே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே காலை வரிசையா கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஜிம்னா அண்ணனுக்கு தான் ஏதோ தப்பா படுது. இங்க பாருடா, எப்பவுமே என் தம்பி இந்த மாதிரிலாம் பேச மாட்டானா இப்படி சொல்லிட்டு அவர் பார்ட்னர் கிட்ட தான் சொல்லிக்கிருக்காங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, அவன் படிக்கிற பையன்ல, அவனுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கும், நம்ம இந்த டயத்துல அவனுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணும், கோவத்துல கத்திட்டான் விடு, அதெல்லாம் பாத்துக்கிறோம், அவன் பிரச்சனையா அவன் சால்வ் பண்ணிக்கிறோம், சும்மா சும்மா நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? இப்படி சொல்லும் போது அவங்க அண்ணனை எதுவும் சொல்லாம அப்படியே விட்டுடுறாங்க. அதவே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜிம்னா தான் எல்லாருக்கிட்டையுமே இப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. ஜான் அப்படியே வெளியே வரான். என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கோழி குஞ்சுக்கு இவ்வளவு கோவம் வருது? கோவத்துல எல்லாத்தையுமே கத்திட்டு எப்பவுமே சார்லி கிட்ட உருகி உருகி பேசுவ, இன்னைக்கு அவனையும் கோவத்துல கத்திருக்க. இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இல்ல ஜிமினா, இங்க வந்ததுல இருந்து ரொம்ப மாறிட்ட. நான் என்ன மாறிட்டேன்? நான் ஒண்ணும் மாறல. நீங்க தான் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சரி ஓகே, உனக்கு என்ன இப்ப இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல? ஓகே, நாளைக்கு போய் உங்க மேம் கிட்ட சொல்லு, நான் வேற ஏதாவது குரூப்ல சேர்ந்துக்கிறேன்னு. அவ்வளவுதானே. இங்க பாரு, இந்த உலகத்துல எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இல்லாம இருக்காது. அந்த சொல்யூஷனை நம்ம தான் தேடணும். அது நம்ம கிட்ட வரும்னு உட்கார்ந்து இருந்தோம்னா வச்சுக்கோ, இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே திட்டிக்கிட்டு மட்டும்தான் இருப்ப. ஒழுங்கு மரியாதை நாளைக்கு போய் உங்க மேம் கிட்ட பேசு இப்படி சொல்லும் போது அப்பதான் ஜிம்னா யோசிக்கிறோம். ஆமால, நம்ம அப்படி கூட பேசலாம்ல அப்படி சொல்லிட்டு பிள்ளை அப்படியே ஜானை பார்த்து பிரைட்டா சிரிக்குது. ஜான் அப்படியே முறைச்சு பாக்குறான். சாரி ஜான், நீ ஏன் இப்படி என்ன முறைச்சு பாக்குற? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா
இப்ப எல்லாருக்கும் கால் பண்ணி சாரி கேக்குற, புரியுதா? அண்ணன் அழுதான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னா வச்சுக்கோ ஜிம்னா, கொரியாலே உனக்கு குழிய தோண்டி புதைச்சிருவேன். இந்த மாதிரி சொல்லிட்டுதான் ஜான் போய் உட்காந்துடுறான். ஜிம்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜானை தான் பாக்குறான். ஜானுக்கும் சிரிப்பு வருது. இருந்தாலும் ஜிம்னா கிட்ட காட்டாம அப்படியே கோவமா இருக்கிற மாதிரியே இருக்கிறான். இந்த சைடு ஜிம்னா தான் அவனோட போன் எடுத்து பாக்குறான். இவங்களுக்கு கால் பண்ணுவோமா வேணாமா? என் மேல கோவமா இருந்தாங்கன்னா என்ன பண்றது? நான் வேற அப்படியே பேசிட்டேன், என் கால் அட்டன் பண்ண மாட்டாங்களோ? இப்படி சொல்லிட்டு போய் அப்படியே பாவமா போனே பாக்குது. ஜான் அதை நோட் பண்றான். இங்க பாரு, உன் மேல எல்லாம் அவங்க கோவமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீ தாராளமா கால் பண்ணலாம். உன் காலை அட்டென்ட் பண்ணாத கேஸ் எல்லாம் இங்க கிடையாது. நீ எப்படா கால் பண்ணி பேசுவேன்னு வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க. நீ நம்பி போன் அடிக்கலாம். இப்படி சொல்லும் போது ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறான். பண்ணுமா வேணாமா? இப்படியே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இன்னும் அதிகமா கோவமா இருப்பாங்க. ஒழுங்கு மரியாதை போன் பண்றா. இப்படி அவன் கத்துறான். கத்தும் போதே ஜிம்னா பாக்கலாம். பண்ணி தொலைறேன்டா, ஏன்னா இந்த கத்துற? எனக்கு தெரிஞ்சு உன் கூட நான் ரூம் எடுத்ததுக்கு பிச்சைக்காரன் கூட ரூம் எடுத்திருக்கலாம். அவன் கூடயாவது எடுத்திருந்தா கூட நல்லாதான் இருந்திருக்கும். ஓ எடுக்கலாமே, வெளியதான் உட்காந்துருக்கேன், போறியா? இந்த புடிச்சு வெளியே தடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் எந்திரிச்சு வரான். ஜிம்னா பாக்குறான். இல்ல வேணாம், நான் உன் கூட இருந்துக்கிறேன், நீயும் பிச்சைக்காரன் மாதிரிதான் இருக்க. டே உனக்கு வாய் தாண்டா அதிகமா இருக்கு. சரி ஓகே விடு ஜான். ஆனா இருந்தாலும் நான் எப்பவுமே அண்ணா கிட்ட எல்லாம் இப்படி பேசினதே இல்லையே. அவன் என் மேல கோவமா இருந்தானா? இங்க பாரு, அண்ணா எப்பவுமே உன் மேலையும் சரி என் மேலையும் சரி எந்த விஷயத்திலையும் கோவமே பட மாட்டாங்க. அதனால நீ தைரியமா கால் பண்ணலாம். இப்படி சொல்லும் போது ஜிம்னாவும் கால் பண்றான். அவன் ஜான் சொன்ன மாதிரியே தான். இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரிங்லயே அட்டென்ட் பண்ணிடுறாங்க. சார்லில இருந்து எல்லாருமே அந்த காலில் இருக்காங்க. ஜிம்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாக்குறான். ஐ எம் ரியலி சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன்னா அதனாலதான் அவங்க எல்லார்கிட்டயுமே கத்திட்டேன். இப்படி சொல்லும் போது அவங்க அண்ணனுக்கு எல்லாம் அப்படியே கண்ணீர்ல தண்ணி தேங்கி நிக்குது. கண்ணுல புள்ள அப்படியே பாக்குது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நான் எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா? இப்படி அவங்க அண்ணன் அழுகிறது பார்த்தோன்னே ஜிம்னா தான் அப்படியே திரும்பி ஜானை பாக்குறான். ஜான் அப்படியே கொலை வெறியில முறைச்சு பாக்குறான். எதுக்குடா ரெண்டு பேரும் மாத்தி முறைச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொல்லும் போது ஜிம்னா சொல்றான். அண்ணா உன் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் வந்துச்சுன்னா என்ன கொரியாவிலே பொண்ணு புதைச்சிருவேன்னு இவன் சொன்னானா? இப்படி சொல்லும் போது அவங்க அண்ணா அப்படியே சிரிச்சிடுறாங்க. என் மேல அம்புட்டு பாசமாடா ஜான் உனக்கு? ஆமாண்ணா, அப்புறம் ஓ மேல எனக்கு பாசம் இல்லாம வேற யாருக்கு இருக்கும்? இப்படி சொல்லும் போது பக்கத்துல அந்த பர்சனோட பார்ட்னரும் வந்து நிக்கிறாங்க. அவங்களும் அப்படியே சிரிக்கிறாங்க. இந்த சைடு சார்லிக்கு தான் என்ன பேசுறதுன்னே தெரியல. அவன் அப்படியே அமைதியா இருக்கான். அவங்க அக்கால இருந்து எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி கலாய்ச்சி ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சார்லி எதுவுமே பேசல. ஜிம்னா அப்படியே நோட் பண்றான். அண்ணா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் அவங்க எல்லாருக்கும் அப்புறமாட்டி கால் பண்ணவா? இப்படி சொல்லும் போது அவங்க எல்லாருக்குமே புரியுது. எல்லாருமே அப்படியே லைன்ல இருந்து அப்படியே அவங்க ஒவ்வொருத்தவங்களா கட் ஆகுறாங்க. இப்ப கரெக்டா ஜிம்னாவும் சார்லி மட்டும்தான் இருக்காங்க. ஜானு நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துறான். அப்படியே ஜிம்னா பார்த்து முறைக்கிறான். என்ன முறைக்கிற? அங்க ஒருத்தர் இருக்கால, அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசு. இப்படி சொல்லும் போது அவன் அப்படியே சார்லி தான் பாக்குறான். சார்லிக்குமே அப்படிதான் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஜிமினா நான் உன்னை எதுவும் ரொம்ப தொந்தரவு படுத்துறேனாடா அப்படிங்கிற மாதிரி அவனே பார்த்து பேச ஸ்டார்ட் பண்றான். ஜிம்னா பாக்குறான். ஷார்லி இல்ல, நான் தான் உன்னை ரொம்ப தொந்தரவு படுத்துறேன். நம்ம எப்பவுமே இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லைல்ல. இப்பெல்லாம் நான் உனக்கு டைமே கொடுக்கறது இல்லைல்ல. எனக்கு என்னன்னு தெரியலடா. காலேஜ் விட்டா ஒர்க்கு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படியேதான் போகுதா. என்னால உன்கிட்ட ஃப்ரீயா கூட பேச முடியல. சொல்ல போனா தப்பு என் மேலதான், என்னை மன்னிச்சிரு. இனிமேல் நான் சொல்றேன்ல, என்னோட மிஸ்டேக்கை நான் திருத்திக்கிறேன். ப்ளீஸ் ஐம் சாரி. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிரு, சரியா? இனிமேல் நான் உனக்கான டயத்தை கரெக்டா ஒதுக்க பாக்குறேன். ஷாலி என்ன மன்னிப்பல்ல அப்படிங்கிற மாதிரி பிள்ளை ஒரு மாதிரி கேக்குது. சார்லி எப்படி நிமிர்ந்து பாக்குறான். இந்த உலகத்துல உன்னை மன்னிக்காம நான் வேற யார மன்னிக்க போறேன்? அதே மாதிரி நான் லவ் பண்ற ஒரே பர்சன் நீ மட்டும்தான். என் லைஃப்ல உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஒண்ணு மட்டும்தான் சொல்றேன், உன் ட்ரீமை நீ எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வருவியோ அதுக்குள்ளேயும் வந்துரு. உனக்காண்டி இங்க ஒரு பர்சன் வெயிட் பண்ணிக்கிருக்காங்கிறத மட்டும் மறந்துடாத, புரியுதுல்ல? இப்படி சொல்லும் போது மூச்சு எப்படி சிரிக்குது, சிரிச்சுட்டு அப்படியே மண்டே ஆட்டுது. சரி ஓகே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாத்தியா, அதனால நீ போய் தூங்கு, நான் உனக்கு காலையில கால் பண்றேன். இப்படி சொல்லிட்டு சார்லி போன வைக்கிறான். பிள்ளைக்கு அப்பதான் சிரிப்பே வருது. அதே மாதிரிதான் ஜிம்னா அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் போய் பெட்ல படுக்கிறான். ஜான் பாக்குறான். இப்பதான் ஒருத்தன் அப்படியே புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தா
இங்க இருந்து அங்க பிரதர்சனம்லாம் பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னா இவ்வளோ ஹாப்பியா படுத்திருக்கானே, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி ஜான் கேக்குறான். ஜிமினா தான் அப்படியே பாக்கலாம். அது எங்க பர்சனல்குள்ள தலையிடக்கூடாது. உனக்கு அறிவு இல்ல? நீ எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா? அடுத்தவங்க பர்சனலுக்குள்ள இப்படிதான் வாழ்வியா? ஓ பர்சனலாடா? அடே அது எப்படா இம்புட்டு நேரம் பஞ்சாயத்து வச்சு பண்ணிக்கிருந்தீங்களே, அப்பெல்லாம் தெரியலடா இது பர்சனல்னு. உடனே இப்ப மட்டும் பர்சனல். கோழி குஞ்சு சிக்கவல்ல, அன்னைக்கு ஒண்ணு நான் நசிக்கிறேன் பாடுறா. எனக்கும் லீக்கு ஏதாவது இடையில வருவல்ல. என்னது? இங்க பாரு ஜானி, என்ன பார்த்து சொல்லு, உனக்கும் லீக்கு என்ன விஷயம், என்ன நடக்குது? ஐயோ உளறிட்டேனோ. இங்க பாரு, எனக்கும் லீக்கும் ஒண்ணும் கிடையாது. அவன் யாரோ நான் யாரோ. ஜான் என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறியா? நான் ஏன்டா உன்கிட்ட இருந்து மறைக்க போறேன்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கெல்லாம் இந்த ஜப்பான் மூஞ்சியே பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஜான் சொல்லும் போது ஜிமினாதான் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குது. உன்னை எல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையே ஜான். எனக்கு தெரியாம நீ லீ கிட்ட ஏதாவது பண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வையே, உன்னை அப்படியே என்னடா பண்ணுவ? ஒண்ணுமில்ல, கொதிக்க கொதிக்க பால் இருக்கு, 8 மூஞ்சில ஊத்திடுவேன். டேய் மச்சான், நான் உன் ஃப்ரெண்டுடா. அவனும் என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டை விட்டு தனியே இருந்துக்கோ. டேய் என்னடா இப்படி சொல்ற? என்ன பார்த்தா என்ன பொறுக்கி போய் மாதிரி தெரியுதா? பார்த்தா தெரியல, உன் கூட பழகிறேன்ல, அதனால எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை லீ கிட்ட போகணும்னு நினைச்சேன்னா வையே, கீழே இருக்குல்ல கட் பண்ணிடுவேன். என்கிட்ட பெரிய பெரிய சிசர்லாம் இருக்கு, தெரியல. ஐம் ஏ டிசைனர். டேய் உன் டிசைன் ஒர்க்க துணியில கட்ட சொன்னாங்க, எதுல கட்ட சொல்லல, புரியுதா? அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். இந்த சைடு அப்படியே ஜிம்னா பாக்குறான். இங்க பாரு, ஓவரா பேசுன, நைட்டா கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன். அதனால நீ லீய விட்டு தனியே இருந்துக்கோ. நான் துணியில டிசைனை காட்டுறதுக்கு பதிலா உன்னோட மணியில காட்டிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். டேய் எப்படா நீ இப்பெல்லாம் வாய் பேச கத்துக்கிட்ட? அது வந்து நான் தான் உன் கூட சுத்துறேல, உன்கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன். இப்படி சொல்லிட்டு பிள்ளை சிரிக்குது. ஐயோ சிரிக்காத, பார்த்தாலே பயமா இருக்கு, மூட்டு படுறா. இப்படி சொல்லும் போது ஜிம்னு அப்படியே முறைச்சு பாக்குறான். அவன் அப்படியே பக்கத்துல இருக்கிற கத்திரிக்கோளை தான் பாக்குறான். ஐயோ எடுத்து கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவான் போல. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே காலை ஒடிக்க அப்படியே உட்காந்துக்கிறான். அந்த பயம் இருக்கட்டும், என்கிட்ட இனிமேல் அதிகமா பிரச்சனை பண்ணேன்னா வை, கட் பண்ணிடுவேன் கட். அப்படி சொல்லிட்டு அவன் காட்டுறான். ஜான் அப்படியே சிரிக்கிறான். சரி ஓகேடா மச்சான், நீ படுத்து தூங்கு, எனக்கு காலையில எக்ஸாம் இருக்கு, அதுக்கு நான் உட்காந்து படிக்கிறேன். ஓகே ஓகே குட் நைட், நீ பாரு, நான் ஏன் வேலையை பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு போல அப்படியே பொத்திட்டு படுத்துருது. அதுவே நம்ம பாய்ஸ் சைட் பார்த்தோம்னா அவங்க அப்படி வெறித்தனமா டான்ஸ் ஆடிக்க இருக்காங்க. இப்படியே எல்லாருமே ஆடி முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ டயர்டா இருக்கு. அவங்க அப்படியே காலெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே வீங்கி இருக்கு. ஆழம்க்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கலங்குது. இந்த சைடு ஜேகோப்லாம் அப்படியே படுத்துட்டான். ஒவ்வொருத்தவங்க அவ்வளோ டயர்டா இருக்காங்க. எல்லாருமே அப்படியே ஜிம்னா பார்த்தா அந்த ஒரு இதைதான் யோசிக்கிறாங்க. எல்லாரும் லிப்ஸ்க்கும் சைட்ல லைட்டா ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே சிரிச்சுட்டே படுத்து கிடக்குறாங்க. ஹயாம் நாளைக்கு இந்நேரம்லாம் அவன் நம்ம கூட இருப்பான்ல? ஆமாண்டா, நாளைக்கு இந்நேரம் நம்ம கூட ஒர்க் பண்ணிக்கிருப்பான். ஜின்ன ஹயாங், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஆரம்ப ஹயாங் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஜிம்னா இப்படி வர வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இனிமேல் ஜிம்னா 6 மாசத்துக்கு இங்கதான் ஒர்க் பண்ண போறான். எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் இல்ல 2 வாரம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவனை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இப்படி சொல்லும் போது ஜேக்கப் தான் பாக்குறான். ஏண்டா அவனோட ட்ரீமே அவன் ஃபேஷன் டிசைனிங் பண்றதுதான். எனக்கு தெரிஞ்ச அதுல மட்டும் எந்த ப்ராப்ளமுமே பண்ணவே கூடாது. வேணா ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரம்பம் அப்படியே சொல்றான். ஆமா, ஸ்டடிக்கு எப்பவுமே நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். அவன் ஸ்டடி படிக்கிற வரைக்கும் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவன் ஸ்டடியை முடிக்கட்டும். இப்படி சொல்லும் போது ஜேகே தான் பாக்குறான். என்ன ஹயாங் சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது, நான் 1 வாரம் மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்ம தூக்கிட்டு போயிடணும். பிஏ சொல்றான். ஆமா ஹயாங், எங்களுக்குதான் தெரியாது, தூக்கிடலாம். இப்படி சொல்லும் போது சுகா பாக்குறான். ஹயாங் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், உங்களுக்கு தெரியாதா? ஹயாங் என்ன ஹயாங், நம்ம அப்போ இங்க மட்டும் பாக்குறது மட்டும்தானா? டேய் ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட பழகலாம்டா, அதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணணும்னு பாத்துக்கலாம். அவன் எப்படி நம்ம கிட்ட மூவ் பண்றான்னு படுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். ஒருவேளை அவன் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இல்லாட்டினா என்ன பண்ணுவீங்க? இப்படி சொல்லும் போது 6 மெம்பர்ஸும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாக்குறாங்க. ஜேகே அப்படியே சொல்லிட்டு அவன் நடுவுல அப்படியே காலை நீட்டிதான் உட்காந்துருக்கான்.
அப்படியே வே தான் பாக்குறான். ஆமா ஹயாங், நீங்க பார்க்கும் போதே தெரியலையா, அவனுக்கு நம்மள பார்த்தாலே பயமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு வர மாட்டேன்னு அவங்க மேம் கிட்ட போய் சொல்லுவான். வேற ப்ராஜெக்டுக்கு மாத்திட சொல்லுவான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இப்பவே பிள்ளை கால் பண்ணிருக்கலாம். இப்படி சொல்லும் போது ஜேக்க சொல்றான், அவன் கால் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. நீ எப்படி கரெக்டா சொல்ற? என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் ஃபேமிலி கால் வேணா பேசியிருக்கான். இப்படி சொல்லும் போது அவங்க மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே ஜேக்கே பாக்குறாங்க. ஆமா ஹயாங், நீங்க தான்டா சொன்னீங்க அவன் போனை ட்ராக் பண்ண சொல்லி. நான் ட்ராக் பண்ணேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பிள்ளை ஃபேமிலி கால்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. நானும் போய் அந்த கால்ல ஜாயின் பண்ணேன். அப்படியே அவங்க லவ்வர் சார்லி கூட அப்படி உருகி உருகி பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப அப்படியேதான் காட்டுறாங்க, இவங்க எல்லாருமே ஃபேமிலி கால் பேசினது ஜேகேவும் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஜேகேக்கு அவ்வளவு கோபமா வந்திருக்கு. ஜிம்னாவும் சரி சார்லியும் சரி அவ்வளவு இதுவா பேசினது ஜேகேக்கு பிடிக்கவே இல்ல. அவன் அப்படியே அந்த காலை தான் எடுத்து காட்டுறான். இவ்வளவு நேரம் பசங்க எல்லாருமே பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு சொன்னவங்கதான். முச்சிப்பா, நீ சீக்கிரமா உன்னோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துரு. என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலடா. நான் உன் ட்ரீம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்ல, அதே மாதிரியே நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நான் எவ்வளோ சீக்கிரம் என் ட்ரீமை நான் கம்ப்ளீட் பண்றேனோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உன் கூட ஒரு நல்ல லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி ஜிம்னா சொல்லி இருந்திருப்பான். இப்ப பாய்ஸ் எல்லாருமே அதை தான் கேக்குறாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ கோபம் வருது. எல்லாருமே அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தான் பாக்குறாங்க. இங்க என்ன நடக்குது எனக்கு புரியல. அவன் ட்ரீம் காண்டி நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வெண்ண கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறானா? நம்மளாம் யாரா? என்ன நம்மளெல்லாம் பார்த்தா கேனப்பாய மாதிரி தெரியுதா? இங்க அப்படியே 6 பேர் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிருப்போமா? இவங்க அப்படியே ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போயிருவாங்களா? நாங்க அப்படியே விரல் சுத்திட்டு உட்காந்துருப்போம் பாரு. இப்படி ஆரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜின் அப்படியே பாக்குறான். ஆரம்புதான். ஆரம், என்ன சொல்ற? அப்ப எனக்கு தெரியாது, அவன் வரான். 1 வீக் மட்டும்தான் அவனுக்கு டைம். பேசுறீங்க பழகுறீங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தூக்குறோம். இப்படி ஆரம் சொல்லும் போது மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. ஜேக்கவும் சரி தாயமும் சரி அப்படியே நக்கலா உட்காந்துருக்காங்க. சுகா எதுவுமே மூஞ்சில ரியாக்ஷனே காட்டல. அவன் அப்படியேதான் உட்காந்துருக்கான். ஆனா ஜேக்கப் தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜேக்கப் அப்படியே பாக்குறான். ஹே, இங்க பாருங்க பாய்ஸ், நான் சொல்றது கேளுங்க. அவன் இந்தியால இருக்கும்போதே அந்த போதனை லவ் பண்ணிருக்கான். அவன் இருக்கிற இடத்த எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னு பாக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் அவனை கிட்னாப் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓ ஹயாங், அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே, நாளைக்கு ஃபுல்லா வர மாட்டேன்னு சொல்லும். அப்ப டாட்டா பாய் பாய் காட்டி அவனை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிடலாமா? இப்படி சொல்லும் போது ஜேக்கப் அப்படியே அமைதியா இருக்கான். அப்படியே பாக்குறான். ஹயாங், உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் அதுக்கு என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஃபர்ஸ்ட் கசக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் போக போக அவனுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம கூட இருக்கிறதா நல்லதுன்னு அவனுக்கு தோணும். நம்ம தான் பெட்டர்னு அவனுக்கு தோணும். நம்மளை விட்டு போகணும்னு மட்டும் முடிவு பண்ணானா வச்சுக்கோங்க, அதான் அவன் இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நாள். இப்படி சொல்லிட்டு ஜேகே பாக்குறான். ஜேகே அப்படியே ஸ்மிட் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். இப்ப இவங்க கூட்டத்துல தான் இன்னொரு பர்சன் வராங்க. அவங்க அப்படியே பாக்குறாங்க. டே எக்ஸ், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்னடா பண்ற? அது ஒண்ணு இல்லடா மச்சான், உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எக்ஸ மறந்துருக்க மாட்டீங்கன்னு தான் நம்புறேன். சரி, ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்ப வந்து போகணும் அப்படியே இவங்களுக்கு நடுவுல வந்து உட்காந்துடுறாங்க. இப்ப அப்படியே ஜேகே தான் பாக்கலாம். சரிடா மச்சான், உன் தம்பி படிக்கிறான்னு சொன்னானே, எங்க படிக்கிறான்? ஜேகே இந்த மாதிரி கேட்கும் போது எக்ஸ் அப்படியே சொல்றான். டேய், நம்ம காலேஜ்ல தான் படிக்கிறான். என்ன குரூப் எடுத்து படிக்கிறான்? என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்ல வேற எதுவும் பெரிய குரூப்பா? இல்லடா, பிள்ளைக்கு ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால வீட்டுல ஆட்டம் பிடிச்சு வந்து ஃபேஷன் டிசைனிங்ல சேர்ந்திருக்கான். ஓ அப்படியா? பார்த்து உன் தம்பி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கூப்பிடுறது. டேய், நானும் கூட்டிட்டு தாண்டா வந்திருக்கேன். அப்படியே வெளியே இருக்கிற காஸ்டியூம் எல்லாம் பார்த்தோன்னு புள்ள அங்கேயே நிக்குது. என்னடா அவனுக்கு காஸ்டியூம்னா அவ்வளவு பிடிக்குமோ? அவ்வளவு டிசைனர் ஆகணும்னு ரொம்ப பெரிய ட்ரீமா வச்சிருப்பான் போலே. இப்படி ஜேக்கப் தான் கேக்குறான். அப்படியே எக்ஸ் பாக்குறான். ஏன்டா கேக்குற? அவன் தொல்லை வர வர தாங்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன்டா, அவனைதான் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லாவே தெரியும்ல, அவன் அப்படிதானே. இப்படி சொல்லிட்டு சின்ன அப்படியே சிரிக்கிறான். இப்ப அப்படியேதான் அந்த போசனும் உள்ள வராங்க. அந்த போசனை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே ஸ்மிட் பண்றாங்க. அந்த போசனும் அப்படியே உள்ள வந்து உட்காந்துக்கிறான். ஹயாங், உங்க எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹயாங். நீ சொல்லிட்டு அவன் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஹக் பண்றான். எல்லாருமே அப்படியே பேக்கா ஹக் பண்றாங்க. வீதான் சொல்றான். டே இங்க பாரு, உள்ள வந்தேன்னா ஸ்ட்ரெயிட்டா எங்களை பார்க்க வா.
நீ வாட்டுக்கு காஸ்டியூமை பாத்துக்கிட்டு இருந்தேன்னா ஏதோ காஸ்டியூம் திருடதான் வந்துட்டான்னு சொல்லி உன புடிச்சு போயிருவாங்கடா. அதுக்கப்புறம் உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஓ, அவருக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா? ஏன்னா நான் கரெக்டா தானே சொல்றேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட மான மரியாதை எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவன் தான் மானம் மரியாதைன்னா என்னன்னே தெரியாதவன். இருந்தாலும் ஃப்ரெண்டா இருக்கிற நான் அவனுக்கு அதெல்லாம் சொல்லணும்ல. இப்படி சொல்லும் போது எக்ஸ் அப்படியே பாக்குறான். இவன் உண்மையிலேயே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றானா இல்ல நம்மள கழுவி ஊத்துறானா? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே குறுக்குறுன்னு பாக்குறான். அப்படியே சிரிக்கிறான். முண்ட மூதேவி, உன்னை நான் கழுவி ஊத்திக்கிறேன். உன்னை அசிங்கப்படுத்துறது கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் என்ன கம்பெனியோட சிஓவோ, உன்னை எல்லாம் நம்பி எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒப்படைச்சிருக்கோம் பாத்தியா? எங்க பத்திய செருப்பால அடியணும்டா. இப்படி சொல்லும் போது எக்ஸ் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். என் தலையிலுடா, உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் பாத்தியா? இந்த ஷூவாலே நான் அடிச்சுக்கணும். இப்படி சொல்லும் போது ஜேகே தான் அப்படியே காலை நீட்டான். என்னடா நீங்க தானே அடிச்சுக்கணும், நீங்க அதான் ஷூ குடுக்குறேன். இது ரொம்ப காஸ்ட்லியான ஷூ, பிராண்டட் ஷூ, இதுல அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்டாங்க. இப்படி சொல்லும் போது எக்ஸுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குடே. ஏன்டா இப்படி எனக்கு கடுப்பேத்துறீங்க? ஆல்ரெடி நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அதுக்கு தான் எக்ஸ் சொல்றோம். அப்படி இப்படின்னு போறல காலேஜ் பக்கம் ஏதாவது ஃபிகர் இருந்துச்சுன்னா உஷார் பண்ணு. நீ வேற ஏன்டா எல்லாம் வத்தலும் தொத்தலும் இருக்கு. அப்படியே மூஞ்சில 4 கோடி பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து அப்படியே மேனாமினிக்கு நினைப்பு மேல இங்கே ஆட்டிட்டு நிக்கிறாங்க. அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா. எனக்குன்னு ஒரு போதனை பாக்குறேனா, அவங்க சூஸ் பண்றேனா, தூக்குறேனா, லைஃப்ல ஹாப்பியா வாழ்றேன். அதுக்கப்புறம் நீ சாகுற அதை நான் பாக்குறேன். இந்த மாதிரி சொல்றான். மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. எக்ஸ் அப்படியே பார்த்து முறைக்கிறான். என்னடா முறைக்கிற? வாழ்வுன்னு ஒண்ணு இருந்தா சாவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏடா அது நான் வாழ்க்கை ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா ராசா. இப்படி சொல்லும் போது மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆரம் தான் அப்படியே பார்த்து கேக்குறான். என்னடா என்ன சொன்னா எங்க பொண்டாட்டி? நீங்க வேற ஏன் ஹயான் கேக்குறீங்க? அவன் வேற இந்த ப்ராஜெக்ட் நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பிடிக்கிறான் தெரியுமா? ஓ என் குல்ஃபி அப்படியா சொன்னிச்சு? அப்படி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். இப்ப மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க. என்ன வரமாட்டேங்கிறானா? ஆமா ஹயாங், அவன் நாளைக்கு போய் மேம் கிட்ட சொல்லி இந்த ப்ராஜெக்ட்ல நான் வரல, நான் வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல போறானா? என்னடா அவனை வச்சு நாங்க ஒரு பிளான் பண்ணோம்னா அவன் எங்களுக்கு தெரியாம ஒரு பிளான் பண்ணிக்கிருக்கான். ஆமா ஹயாங், நானும் எவ்வளவோ அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான். சுகாதான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு சொல்றான். ஏன்னா எங்க ப்ராஜெக்டுக்கு வரமாட்டானா? மேம் கிட்ட போய் சொல்ல பண்ணா அந்த அளவுக்கு அந்த கோழி குஞ்சுக்கு தைரியம் இருக்கான் பாரு. 2 அடியில இருந்துகிட்டு இதெல்லாம் என்ன வாய்ப்பு பேசுது சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிருக்கான். இந்த சைடுலயே தான் சொல்றான். அவன் நாளைக்கு மேம் கிட்ட சொல்லிட்டு அவன் ப்ராஜெக்ட்ல இருந்து விலக போறானா, இல்லாட்டினா ரிட்டர்ன் இந்தியாக்கே போறேன்னு சொல்லிட்டான். ஓ பேபி பாய்க்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? இப்படி சொல்லிட்டு வி தான் எந்திரிச்சு உட்காரான். வியோட கண்ணுல அவ்வளவு கோவம் தெரியுது. இந்த ஜேகே மத்த பூசன் எல்லாருமே அப்படியே நோட் பண்றாங்க. ஜின்னும் சரி ஜேகப்பும் சரி அவங்க நார்மலா தான் இருக்காங்க. அவங்க அப்படியே தான் பாக்குறாங்க. இங்க பாருங்க, அவனுக்கு ப்ராஜெக்ட் பிடிக்கலன்னு சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணம் சொன்னா? இப்படி சொல்லிட்டு ஜின்னு கேக்குறான். இப்ப அப்படியே லீ தான் சொல்றான். அவன் ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, ஆனா உங்க யாரையுமே அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு உங்க எல்லாரையும் பார்த்தா பயம் மட்டும்தான் வருதான். ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போறோம்னே தெரியல. வேணா நீங்க எல்லாரும் அவன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றீங்களா? இப்படி கேட்கும் போதே பாய்ஸ் எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. லீ அப்படியே பாக்குறான். ஓ பேபி பாய்க்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? இப்ப அப்படியே ஜேகேதான் கால் பண்றான். பார்த்தா அவங்க மேம்க்கு தான் கால் பண்றான். பேபி கேர்ள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன சொல்லும், என்ன பண்ற? அவன் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மேம் அந்த வலியுது. நீ அப்படியே இன்னொரு மேம்க்கு கால் பண்றான். பேபி டால், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இன்னைக்கு நைட்டு பாக்கலாமா? அப்படி இப்படின்னு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களும் எங்க கூப்பிட்டாலும் வரேன் அப்படிங்கிற மாதிரிதான் பேசுது. இப்ப ஜேகே அப்படியே சொல்றான். இங்க பாருங்க, எங்க டீம்ல நாங்க ஒதுக்கணும் பாத்தீங்களா, அந்த டீம் மெம்பர்ஸ் யாருமே மாறக்கூடாது, எல்லாருமே அப்படியே இருக்கணும் பேபி. ஏன்னா அடுத்த கான்செப்ட்லாம் நடக்க போதுல, ஏதாவது கான்செப்ட்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் பாத்துக்கோ. அப்புறம் நான் கஷ்டப்பட்டா நீயும் தானே கஷ்டப்படுவ. அந்த பொண்ணு என்னன்னா அந்த வலியுது. ஐயோ ஜங்குக், நீயே இப்படிலாம் சொல்ற? நான் எல்லாமே பாத்துக்கிறேன். நாளைக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி உங்க இதுக்கு வந்துருவாங்க. நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஆமா ஜங்கு, நீ சொன்ன மாதிரி நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? மீட் பண்ணலாம் உடனே மீட் பண்ணலாம். நான் டைம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கட் பண்றான். இந்த சைடு வி பார்த்தோம்னா
அப்படியே அந்த பொண்ணுகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அப்படியே பச்சையா வலியுது. இந்த சைடு சுகால இருந்து ஆரம்பல இருந்து எல்லாரும் அப்படியே காதுல கைய வைக்கிறாங்க. வீக்கே டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே பாக்குறான். வீயும் அப்படியே அந்த பொண்ணுங்கள்ட்ட அந்த இந்தான்னு பேசி அப்படியே கரெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே சொல்லுது, இங்க பாரு, நீலாம் ஒண்ணு கவலைப்படாது, உனக்கு கரெக்டா ஒதுக்குன உன்னோட டீம் மெம்பர்ஸ் அப்படியே கரெக்டா உங்களோட இடத்துக்கு வந்துருவாங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன் வி. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? மீட் பண்ணலாம் டைம் வரட்டும் சொல்றேன் சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறான். அவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஸ்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீணும் ஜெய்க்கும் தான் அப்படியே சொல்றாங்க, ஏய் பேபிடா, எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவா பாக்குற? இனிமேல் நீ தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லடிச்சலும். ஆனா இதுக்கெல்லாம் மொத்தமா உனக்கு இருக்கு. கண்டிப்பா இறக்க வேண்டிய டயத்துல நல்லா வச்சு இறக்குறேன் பாரு. இப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப மறுநாள் பார்த்தோம்னா ஜிமினா தான் அவங்க போய் பிரின்சிபல் ரூம்ல அப்படியே அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சார் ப்ளீஸ் சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், வேணாம் சார், நாங்க போல சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருப்பா, அதெல்லாம் எங்களால மாத்தவே முடியாது, நீங்க அங்க போய் தான் ஆகணும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார், எனக்கு அங்க போக இன்ட்ரெஸ்டே இல்லை சார், நான் வேற ஏதாவது டீமுக்கு போறேன், எனக்கு இந்த டீம் மெம்பர்ஸோட பண்றதுக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொல்லிட்டு போய் அப்படியே பாவமா பாக்குது. லீ அது எல்லாத்தையுமே வீடியோ கால் அப்படியே மற்ற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. இங்க பாத்தியா ஹயா, நம்ம கூட வந்து ஒர்க் பண்றதுக்கு அது இதுன்னு வந்து அப்படி ஏறுறாங்க, இவன் வரவே மாட்டேங்கிறான், நம்மளா புடிச்சு இழுக்க வேண்டியதா இருக்குது. சரி விடுடா, எவ்வளவு கெஞ்சுறான், பார்க்கவே பாவமா தான் இருக்கு. ஏன்னா ஹயா, உங்களுக்கு மனசு இறங்கிடுச்சா? கட்டையவே கிடையாது. பாவம் பிள்ளை கெஞ்சிரத பார்த்தாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு, அதான் பார்த்தேன், மாத்தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி எவ்வளவு நேரம் கெஞ்சிரான்னா பாப்போம். மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சின்னதான் அவங்க அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சார் ப்ளீஸ் சார், எனக்கு அங்க வேணாம் சார், நான் போல சார். இப்படி சொல்லும் போதே அங்க ஒரு கார் தான் வருது. ஜிம்னா அப்படியே பாக்குறான். பார்த்தா நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அனுப்பின கார் தான், அவங்க டீம் காண்டி அனுப்பியிருக்காங்க. சரிப்பா, கார் வந்துருச்சு, நீ போய் கார்ல ஏறியா? இப்படி சொல்லும் போது ஜிம்னாக்கு ரொம்ப அழுகையா வருது. அவன் அப்படியே பாக்குறான். சார் ப்ளீஸ் சார், எனக்கு போக விருப்பமே இல்லை சார், வேணாம் சார். இப்படி சொல்லிட்டு போய் அப்படியே அழுகுது. லீதான், டே அதெல்லாம் இங்க எல்லாம் விட மாட்டாங்க, வாடாச்சலம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை பிடிச்சி கார்ல தான் ஏத்துறான். ஜிம்னா அப்படியே காருக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே அழுகுது. பிள்ளை, எனக்கு இங்க போக விருப்பமே இல்லை, எனக்கு வர வேணாம், நான் இங்கே இருந்துக்கிறேன், ப்ளீஸ் நான் இந்தியா கூட போறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இவன் இப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம பாய்ஸ் எல்லாருமே டெவலுக்குள்ள சிரிச்சுட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ள அவங்களும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சைடு சின்ன அப்படியே அழுதுகிட்டே வரும். தயாங்கல இருந்து எல்லாருமே சின்ன அப்படியே ரசிச்சு பாக்குறாங்க. சரி ஓகேடா, இவங்க இப்படி பாக்குறதோட இந்த ஸ்டோரியை நாங்க ஸ்டாப் பண்ணு. ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என் சிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருந்தா, ஏய் நீ லேட்டா போடாம ஒழுங்கா சீக்கிரமா போடுன்னு. அதே மாதிரி நான் ஸ்டோரி எதுவும் லேட்டா போடல, சீக்கிரமா போட்டுட்டேன், சரியா? பாத்துக்கோ. சரி ஓகே, நான் பாருங்கடா, டாட்டா பாய் பாய்.